அடர்ந்த காட்டுக்குள்ள வித்தியாசமான உயிரினம் வாழுது. இதை வச்சு ஹாரர் ஃபேண்டசி படத்தை கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு படம் போட்டோம். அது சரியாக வியூஸ் போல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும். நம்ம இந்த படத்துக்குள்ளே வந்தால் ஆரம்பத்தில் ஒருத்தவங்க காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அங்கே ஒரு போர்டை பார்க்குறான். அதில் ஏதோ எழுதிருக்கு. பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த காட்டை விட்டு ஓட அங்கே ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்க திரும்பியும் இன்னொரு போர்டை வந்து பார்க்குறான். நைட்டாவது மரத்தில் ஏறி தங்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி போக கீழே வலிக்கிட்டு விழுந்துடுறான். அங்கே வித்தியாசமான ஒரு உயிரினம் வந்து இவனை அடித்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. இவங்க பெட் ஷாப் வந்து வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட நிறையா அனிமல்ஸ் வந்து இருக்குது. இவங்க வேலை தானே பார்க்குறாங்க. ஒரு பறவை கொடுத்து ஓனர் இன்னொரு இடத்துக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வர சொல்ல இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற நேரத்தில் ஒரு கால் வருது. அது யாருன்னா இவங்க அக்கா தான். இவங்க அக்காவை எங்களுக்கு வந்து பிடிக்கல. இவங்க ரொம்ப நாளாக பேசுறதில்ல. இதுக்கான காரணம் இவங்களுக்குள்ள சின்ன வயசில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க மறுநாள் டெலிவரி பண்ண புறாவை எடுத்துகிட்டு அந்த பறவையை எடுத்துகிட்டு காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க அக்கா திரும்பி கால் பண்ண காலை எடுக்காமல் அந்த காட்டை நோக்கி போயிட்டே வந்து இருக்கிறாங்க. இடையில பெட்ரோல் தேவைப்படுது. பெட்ரோலும் வந்து போடுறாங்க. அண்ட் லொக்கேஷன் வந்து ஒரு கட்டத்தை தாண்டியில் கட்டாக அந்த இடத்துல நிறைய பேர் காணா போகிறாங்கன்னு சொல்லி ஒரு போர்டை பார்க்குறாங்க. இருந்தாலும் கண்டுக்காமல் அவங்க கார்லேயே போயிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரேடியோலாம் கட் ஆகிடுது. அண்ட் சிக்னலும் வந்து மிஸ் ஆயிடுது. சரி, கார் நிறுத்திட்டு வெளில இறங்கி என்னடா இது வழியை காணும்னு சொல்லிட்டு அந்த பறவை எடுத்துகிட்டு போக திரும்பி பார்க்க காரை வந்து காணும். அந்த காட்டுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஓடி ஓடி வராங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்த போர்டு மாதிரியே நிறைய இடத்துல வந்து இருக்குது. இருந்தாலும் இவங்க முயற்சியை விடாமல் சரி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொல்லி கட்ட சித்திரமான உயிரினம் வந்து நிற்கிது. தெரிச்சடிச்சு அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஓட அங்கே ஒரு பாட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு முன்னாடியே போன ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த இடத்துல அந்த ஹீரோயின் நிற்கிறாங்க. கதவை திரும்பி திறக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயினும் போய் நிற்க அங்கே 2 பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பாட்டி. எனக்கு முன்னாடியே இந்த 2 பசங்க வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இங்கே வாட்சர்ஸ்னு ஒன்று வந்து நிற்கும். நம்ம போய்ட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நிற்கல அப்படின்னா அதுங்க கோவப்படுங்க, கத்துங்க, இந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து நம்மளை கொண்டுருங்க. ஸோ நம்ம போய் இந்த கிளாஸ் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னையும் ஹீரோயினுக்கு க்யூரியாசிட்டி ஆகுது. ஏன்னா முன்னாடி வந்து நம்மளை யார் வந்து வாட்ச் பண்ணுறா, ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு லாக்கருக்குள்ளே நம்ம வந்து இருக்கோம், அல்லையில் மட்டும்தான் நம்மளால் வெளியே போக முடியும், நைட் ஆனால் வாட்சஸ் வந்து நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ் முன்னாடி வந்து நிற்கணும், இதுதான் நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு இருந்தாலும் இவங்க மேலே நம்பிக்கை வந்து இல்லை. இவங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் போர்டை பார்த்துட்டு அது பின்னாடியே போகிறாங்க. அங்கே வந்து காடு ஃபுல்லாக வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து தெரியுது இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல பின்னாடி வந்து அந்த பாட்டி வந்து கூப்பிட்டு நாங்களும் இந்த மாதிரி நிறையா வச்சு ட்ரை பண்ணிட்டோம், இங்கேருந்து தப்பிக்க வந்து வாய்ப்பு இல்லை, நம்ம இங்கே தான் மாட்டிக்கணும், நான் 3 மாதமாக இங்கே இருக்கேன், அந்த பசங்க 6 மாதமாக வந்து இருக்காங்கன்னு சொல்ல போர்டை பார்க்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காரு, அவர் தான் இந்த மாதிரி போர்டெல்லாம் செட் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிருக்காருன்னு சொல்லிட்டு நைட் ஆகுது. வாட்சஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ண அந்த பையன் ஆடுறான், அந்த பொண்ணும் டான்ஸ் ஆடுது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்படா தப்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு காலையில் அந்த பொண்ணு இந்த மாதிரி மருத்துவத்துக்காக செடியெல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலையும் பார்த்துட்ருக்கு போல். அந்த கலெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஐடியா வந்து சொல்லுது, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் காட்ட போகிறேன், ஏன் கூட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ஒரு குழியை வந்து காட்டுது. இதுக்குள்ளே தான் அந்த வாட்சஸ் வந்து தங்குறாங்க, அதாவது தூங்குறாங்க. அண்ட் இதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சில ஐடியா கிடைக்கும். ஆனால் அந்த வாட்சஸ் நம்மளை கொண்டுரும்ல சொல்ல ஹீரோயின் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆசையாக வந்து இருக்குது அந்த வாட்சஸ் வந்து யார், எதனால் நம்மளை இப்படி அடைச்சி வச்சு பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நைட் அந்த கிளாஸ்க்கு முன்னாடி போய் காதை கிட்ட வைக்கிறாங்க. யாரோ வந்து கை வைக்கிற மாதிரி இருக்குது. பதறி போய் ஹீரோயின் பின்னாடி வந்து விழுக அந்த விசித்திரமான உயிரினம் கொடூரமாக கத்துது. பாட்டி பிடிச்சி முன்னாடியே நிற்க வைக்கிறாங்க. காலையில் ஆகுது. அந்த ஒரு பையன் சொன்னல அவன் வந்து கட்டையெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ என்ன ஒரு குழியை காட்டுறேன், அதுக்குள்ளே இறக்கி விடு, அங்கே தானே வாட்சஸ் இருக்காங்க, உள்ளே போனால் நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு சொன்னதான் அந்த பையன் சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கயெல்லாம் கட்டி ஹீரோயினை அந்த குழிக்குள்ளே இறக்கி விட்றான். அவங்களும் தைரியமாக லைட் அடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்க நிறையா திங்ஸ் வந்து இருக்குது. ரேடியோ, சைக்கிள், இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் எடுத்து மேலே போட்டுகிட்டே வந்து இருக்கிறாங்க ஒன்று ஒன்றா. அந்த இடத்துல ஹீரோயினை யாரோ தொட வர மாதிரி இருக்குது. குழியோட வெயில் கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த கை வெயிலில் பட்டதும் எரிஞ்சு உள்ளே போயிடுது. இப்போ தான் தெரிய வருது அந்த உயிரினத்தால் வெயிலில் வந்து நிற்க முடியாது. ஹீரோயினும் மேலே வந்து நிற்கிறாங்க. கிடச்ச பொருள்லாம் அந்த பாட்டிகிட்ட வந்து கொடுக்குறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் உங்களை அங்கே போக வேணான்னு சொன்னேன்ல, நீங்கள் அந்த பொருள்லாம் வேறு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, என்னால் பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கலையே. அந்த பையன் கிடச்ச பொருளாக வச்சு கேமரா மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணி உள்ளே டிவியை கொண்டாந்து வச்சு அந்த வாட்சஸை பார்க்கலான்னு சொல்லி பேசிட்டு வந்து இருக்கிறாங்க. நைட்டு அங்கே யாரோ வந்து நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. சத்தத்தை கேட்டால் அங்கே ஒரு பொண்ணு வந்துருப்பாள், அவளோட ஹஸ்பண்ட் குரல் தான் வந்து இருக்குது. உடனே அந்த பாட்டி போய் கதவை திறந்துடாத, அதுங்க ஏமாத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இவளும் சரி ஒரு டவுட் கேட்குறேன், அதை கரெக்டாக சொல்லுன்னு சொன்னதும் அவன் தப்பாக வந்து சொல்கிறான். கேமரா முன்னாடி அவன் மூஞ்சியை வந்து காட்டுறான். அது யாரா ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் வந்து தொலைஞ்சு போனால அவன் தான். அவன் வந்து இவளோட ஹஸ்பண்ட் போல்.
இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்பலை, அவனை அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறா. காலையில் ஆகுது. அந்த பாட்டி சைக்கிள்லாம் எடுத்து உள்ளே போட்டு, இனிமேல் இந்த வேலையை பார்க்காதீங்க, ஒன்னால தான் உயிரே போயிருக்குன்னு சொல்லி ஹீரோயினை திட்ட. அவளுக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவள் அம்மா இவளை தான் காரில் கூட்டு போயிட்டுருக்கையிலே இவ டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்திருப்பாள். அதனால் அவங்க அம்மா டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதனால் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இதில் இருந்தால் ஹீரோயின் அவங்க அக்கா கூட ஒழுங்காக பேசுறதில்ல. இருந்தாலும் ஹீரோயின் முயற்சியை கைவிடலை. அங்கே இருக்க போர்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி அவங்க இருக்கிற வீட்டில் வரைஞ்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணு அமைதியாகவே வந்து இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு இவ தான் காரணம்னு கில்ட்டியாக வந்து இருக்கா. அவள் அந்த குழி இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் உள்ளே குதித்து சாவலாங்கிற முடிக்க வந்து போயிடா. பின்னாடியே போன ஹீரோயின் அவளை காப்பாற்ற முயற்சி எடுக்க டக்குன்னு ஒரு சத்தம் வந்து கேட்குது. அந்த பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து கத்திருப்பான். காடால் இல்லாதவங்களே இருக்கிற மாதிரி ஏமாற்ற முடியும். அதனால் இவனும் ஏமாந்து கத்திட்டான். இவங்க எல்லாரும் இருட்டாதுன்னு சொல்லி முன்னாடி ஓடி போக பின்னாடியே வந்த ஹீரோயினும் அந்த பாட்டியும் மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பசங்க லாக் போடுறாங்க. ரூல்ஸ் படி கதவை வந்து நைட் ஆனால் திறக்கக்கூடாது. அதனால் கட்டைக்குள்ளே போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் முதல் தடவை அந்த வாட்சஸை பார்க்குறாங்க. மனுஷன் மாதிரியே ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கொடூரமான ஒரு சத்தத்தை எழுப்பி உள்ளே 2 பேர் தான் இருக்காங்க, மிச்சம் 2 பேரை காணும், எல்லாரும் போய் தேடுங்கன்னு சொல்ல எல்லாரும் தேடுறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த பாட்டியும் ஹீரோயினும் கதவை தட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பசங்க திறக்க மாட்டேன்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோயின் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான், நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்ல பசங்க 2 பேரும் கதவை திறந்து விடுறாங்க. வாட்சஸ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் அதுகளுக்கு கடுப்பாகுது. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, வாட்சஸை நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கேன், நம்மளை மாதிரியே கொடூரமாக வந்து இருக்கும், அதுகளுக்கு நிலைப்பாடுன்னு ஒன்று நிலையாக இருக்காது, நம்மளே அடித்து கொன்று கூட சாப்பிட்ருங்க, அதனால அது மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க கதவை யாரோ வேகமாக தட்டுற மாதிரி இருக்குது. அந்த வாட்சஸ்க்கு கடுப்பாயிருது. ஏன்னா இந்த மாதிரி 2 பேர் காண போயிட்டு திரும்பி உள்ளே வந்தனால கதவை உடைக்கலான்னு பார்க்குதுங்க. அங்கே இருக்க ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று தள்ளி அந்த டோரை வச்சு லாக் பண்ணலான்னு பார்க்கல. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உள்ளே ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. வாட்சஸ் கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே வருதுங்க. அண்ட் உள்ளே வந்து இவங்க லாக் பண்ணிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. அங்கே ஏகப்பட்ட பொருள் வந்து இருக்குது. கம்ப்யூட்டர் இருக்குது, நெட்வொர்க்கில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. அதில் அந்த முன்னாடி சொன்ன ப்ரொஃபஸர் இருக்கல்ல, அவர் தான் வந்து பேசுகிறார். அவர் தான் இந்த பில்டிங்கே கட்டினாராம். எதுக்காக கட்டினார் அப்படின்னா, அந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்க்கு நிறைய பவர்ஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி மனிதரோட பரிமாண வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம்னு நினச்சேன். அதனால் தனித்தனியாக விடப்பட்ட சில பசங்களாம் கூப்பிட்டு வந்து நான் ரிசர்ச்சும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கில் போர்டில் பார்த்துருப்பாங்களே காண போன பசங்களாம், அவங்க எல்லாரையும் ரிசர்ச் பண்ணது இவர் தான். இது நினச்சி கடுப்பானாலும் வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணையில் மனித இனத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், அது என்னோட தப்பு தான், அதனால் தன்னை சுட்டுட்டு இறந்து போகிறதாகவும் இந்த இடத்த வந்து தப்பிக்க ஒரு போர்டு வந்து இருக்குது. அந்த போர்டுக்கிட்ட நீங்கள் போய் நின்னீங்கன்னா பறவைகள் வரும்போது பின்தொடர்ந்து போனீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சலான்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பானாலும் அந்த இடத்த விட்டு மறுநாள் தப்பிக்க போகிற சந்தோஷத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடுறாங்க. காலையில் ஆகுது. அந்த பாக்ஸை மேலேருந்து ஓப்பன் பண்ணி ஹீரோயினும் அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த போர்டை நோக்கி. அங்கே தான் ஹீரோயின் கிட்ட ஒரு பறவை இருந்துச்சுல, அதை திறந்து விட அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு தான் அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் அந்த கிரியேச்சர்ஸ், இதுக்குள்ளே தான் அதை அடைச்சி வச்சுருக்காங்க, இதுகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறையா சொந்த பந்தம் வந்து இருக்குது. போக மனிதர்களும் இவங்களும் வந்து பரிமாண வளர்ச்சியில் அடிச்சுக்கிட்டனால உங்களை பிடிச்ச மனிதர்கள் இந்த பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டாங்க. நான் வந்து சோசியல் ப்ரொஃபஸர், இதனாலலாம் இந்த கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லிட்டு தேடி இங்கே வந்தேன், இந்த ப்ரொஃபஸரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பாட்டி இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த கடல்கிட்ட வர போட்டும் வந்து நிற்கிது. அங்கே இருந்தால பையன், அவனுக்கு இந்த கார்டு வந்து மேஜிக்கல் கார்டு தானே, ஒரு சத்தம் கேட்டதும் அவன் முன்னாடி போகிறான். அங்கே இருக்க 3 பேரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அங்கே அந்த கிரியேச்சர் வந்து அவனை அடித்து கொண்டுட்டு வந்து போயிடுது. அந்த இடத்துல அவன் இறந்து போகிறான். வேறு வழியே இல்லாமல் அங்கே வர கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க 3 பேரும் கப்பலை யூஸ் பண்ணி ஒரு லேஸ்டிக்கு வந்துட்டு 3 பேரும் டாட்டா சொல்லி அவங்க வீட்டுக்கு கிளம்ப. ஹீரோயின் கிட்ட மட்டும் ஒரு வேலை வந்து இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் வீடியோ பார்க்கல சொல்லியிருப்பாரு, தன்னோட லாக்கரில் நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்கும், அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு சொல்ல ஹீரோயின் அதை போய் பார்க்கலாம். ஒரு சில விஷயம் வந்து தெரிய வருது. அதில் முக்கியமான விஷயம், ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும், அதை எடுத்து பார்ப்பாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த கிரியேச்சர்ஸால் மனிதர்கள் மாதிரி மாற முடியும். ஹீரோயினுக்கு டவுட்டு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த காட்டில் ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவகிட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் ப்ரொஃபஸரும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க, அவங்கள மாதிரியே மாற சொல்லி அந்த கிரியேச்சர்ஸ்க்கு
ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அண்ட் ட்ரீட்டும் பண்ணியிருக்காரு. அதுங்களும் மாறி அவங்க ஒய்ஃப் மாதிரியே இருந்திருக்கு. இது போக போக ஒரு கட்டத்தில் தப்புன்னு தெரிய வர இதனால உலகமே பெரிய ஆபத்தில் மாட்டும்னு சொல்லி தன்னை சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாஷ் பேஷனுக்குள்ளே போக அங்கே கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே நிற்கிறது அவ இல்லை. ஒரு ஆரன் சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் கன்ஃபார்மே வந்து பண்ணிடுறாங்க உள்ளே இருக்கிறது அந்த பொண்ணு இல்லை. மெதுவாக அதுக்கிட்ட போய் நிற்க வெளியே இருந்து உள்ளே வந்த அந்த உண்மையான பொண்ணுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சர்ஸ் அவ்வளோ மாதிரியே பின்னாடி நின்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. லைக் 3 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. பொண்ணோட ஹஸ்பண்ட் மாதிரியே கிரியேச்சர் மாறுது. இருந்தாலும் சண்டை போடையில தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. நீ ஒன்றும் முழு கிரியேச்சர்ஸ் வந்து இல்லை, உன்னால் வெயிலில் நடக்க முடியுது பார்த்தியா, அப்போது நீ ஒரு மனிதனுக்கும் ஒரு கிரியேச்சருக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அதனால தான் உன்னால் அந்த கிரியேச்சர்ஸ் மாதிரியும் வந்து இருக்க முடியுது. நீ மனிதர்கள் மாதிரியும் காலையில் வெயிலில் வர, இல்லாட்டி அந்த கூண்டுக்குள்ளே தான் நீ அடைஞ்சிருப்ப. கொடூரமான மிருகம் இல்லை, நீ நினச்ச அப்படின்னா மனிதர்களையும் அந்த கிரியேச்சர்ஸையும் இணைக்கிற பாலமாகவே வந்து இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த கிரியேச்சரும் புரிஞ்சுக்க நினைக்கிது. அதுக்கு ரெக்கையும் முளைக்குது. இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னா ஹீரோயின் அந்த புக்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்களே ப்ரொஃபஸர் லாக்கரில், அதில் தான் வந்து போட்டிருக்கோம். இந்த கிரியேச்சர்ஸ்க்கு அது இன்னும் எப்படி அதுகளுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு அந்த லாக்கரில் அடைச்சி போட்டனால. அதுலேருந்து வெளியே வர ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பில்டிங் மாதிரி கட்டி அந்த கிளாஸ் மாதிரி ஒன்று விஷயத்தை ரெடி பண்ணி அதுங்க வந்து மனிதர்களை பார்த்து என்ன மாதிரி உயிரினு தெரிஞ்சுக்க உதவி பண்ணியிருக்காரு. இதுகளும் அதனால வாட்சஸாக மாறி இருக்கு. கடைசியாக அதுங்க என்ன மாதிரி உயிரினு தெரிஞ்சனால ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிருங்க. ஹீரோயினும் திரும்பி வந்து அவங்க அக்கா கிட்ட நல்லா பேச வெளியே ஒரு வாட்சர் வந்து நிற்கிது. இதோட படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். டாட்டா. சொல்ல மாட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.